நான் ஒரு 3 தாட்ஸ் வந்து கூட ஷேர் பண்ண விரும்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா ஊழியம். அதாவது என்னென்னா மினிஸ்ட்ரி, ஏன் ஊழியம், ஏசப்படிய கடவுள் சேவை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோவில் போட்டிருப்பேன். நிறைய பேர் மினிஸ்ட்ரி பண்ணுறாங்க. நிறைய எவாஞ்சலிஸ்ட் மினிஸ்ட்ரி, அப்போஸ்டலிக் மினிஸ்ட்ரி, டீச்சர் மினிஸ்ட்ரி, எவ்வளோ நிறைய அந்த 5 விதமான ஊழியம் சொல்கிறாங்க. நல்லா பண்ணுறாங்க. ஓகே, ரொம்ப சந்தோஷம் தான். எல்லாம் பண்ணுற கரெக்டாக ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சந்தோஷம் தான். அதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் ஊழியம் மினிஸ்ட்ரி பிஸி இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் தப்பு ஃப்ரெண்ட்ஸ். நான் 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் தீத்து 1வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அதில் பவுல் தெளிவாக சொல்லுவார் ஃப்ரெண்ட்ஸ், தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் எப்படி சபை விசாரிப்புன்னு சொல்லிட்டு பவுல் வந்து 1 தீமோத்தேயு 3வது அதிகாரத்துலேயும் தீத்து 1வது அதிகாரத்துலையும் சொல்லியிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தாட்ஸ்னா எப்போ பார்த்தாலும் மினிஸ்ட்ரி பிஸி இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அது ரொம்ப தப்பு ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மனைவி விசாரிக்கிறதில்ல, பிள்ளைங்களை விசாரிக்கிறதில்ல. எப்போ பார்த்தாலும் ஊழின்னு மனைவி பிள்ளைங்க சாப்பிட்டாலும் சாப்பிடல அதெல்லாம் வீட்டில் விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் அந்த வடநாட்டுக்கு போகிறது, அமெரிக்காவுக்கு போகிறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கர்நாடகா போகிறது, எங்கேப்போ மினிஸ்ட்ரி. அது வர என்ன பண்ணுறாங்க, ஷெட்யூல் போடுறாங்க. இங்கே ஒரு 5 நாள் மீட்டிங், அங்கே ஒரு 5 நாள் மீட்டிங், இங்கே ஒரு 5 நாள் மீட்டிங் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி ஊழியர் ஒவ்வொரு பாஸ்டர்மார்களும், பிஷப்மார்களும், விசுவாசிகளும் எல்லாருக்கும் நான் சொல்கிற ஒரு சின்ன ஒரு ரெக்வஸ்ட் என்ன ஃப்ரெண்ட்ஸ், தயவுசெய்து நீங்கள் மினிஸ்ட்ரி பிஸியாக இருக்கீங்க. ஊழியம் செய்து தப்பே இல்லை, அழகாக சூப்பராக ஊழியம் செய்து தப்பே இல்லை. நம்ம என்ன பண்ணலாம், ஊழியம் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் எப்போ பார்த்தாலும் மினிஸ்ட்ரி ஊழியம் சொல்லிட்டு பிஸியாக இருந்து ஃபேமிலியை பார்க்காம ஏற்றுக்கொள்ளவே மாட்டார் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பர்சன்ட் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். இன்னொரு விஷயம் என்ன ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா எப்போ பார்த்தாலும் மினிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு எல்லாம் அந்த ஊருக்கு போகிறது, இந்த ஊருக்கு போகிறது, அங்கே மீட்டிங் இங்கே மீட்டிங் இப்படியே திரியிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படின்னா பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் பவுலை போல் அப்படி எப்போ பார்த்தாலும் ஊழியம் எப்போ பிஸி இருந்தீங்கன்னா ஒரு ரெக்வஸ்ட், யாரும் கல்யாணம் பண்ணாதீங்க, எந்த பொண்ணுடைய வாக்கியம் கெடுக்காதீங்க, பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளாதீங்க, கல்யாணமே பண்ணாதீங்க. எப்போ உங்கள் மினிஸ்ட்ரி பவுலை போல் மினிஸ்ட்ரி பண்ணுங்கள். பவுலை போல் 3 முறை உலகத்தை சுற்றி வந்து பிரயாணம் பண்ணி ஊழியம் செய்யல ஃப்ரெண்ட்ஸ். அதுமாரி நீங்களும் என்ன பண்ணுங்கள், 3 முறை இல்லை 30 முறை கூட நீங்கள் சுற்றி ஊழியம் செய்யுங்க. தயவுசெய்து எந்த பொண்ணுடைய வாக்கியம் கெடுக்காதீங்க, எந்த பிள்ளைகளை பெற்று நடுத்தரில் விட்டுறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ரெக்வஸ்ட்